அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய பழங்கள். ஸஹ்ல் இப்னு ஸஅத் அஸ்ஸாயிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்பூசணியை பேரீச்சம் பழத்துடன் சேர்த்து சாப்பிடுவார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் ஜாமி என்ற நூலிலே 4878 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீதோஷண நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த காலங்களில் கிடைக்கின்ற கனிவர்க்கங்களை சாப்பிட்டிருக்கிறார்கள். அதை சாப்பிடுவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்களையும் இந்த சமுதாயத்திற்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். தர்பூசணி 92% நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்ற ஒன்று. மனித உடலை நீரோற்றமாக வைக்கவும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் மிகச்சிறந்த ஒன்றாகத்தான் இந்த தர்பூசணி பழம் என்பது அமையப்பட்டிருக்கிறது. கோடை காலத்திலே ஏற்ற சிறந்த ஒன்றாக இது பாவிக்கப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சத்துக்கள் தசை வலியை குறைத்து புற்றுநோய் மற்றும் இதய நோய் அபாயத்தை முற்றிலுமாக அகற்றிவிடுகிறது. நீர்ச்சத்து உள்ளதன் காரணத்தினால் கோடையில் உடல் வறட்சியை தடுத்து உடலை குளிர்வாக வைக்கிறது. வெப்பமான கோடை மாதங்களில் இது கலோரிகளிலும் கொழுப்பு இல்லாததாகவும் அமையப்பெற்றிருப்பது. இது மிகச்சிறந்த சிற்றுண்டியாக அமையப்பெற்றிருக்கிறது. தர்பூசணி பல அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் நல்ல மூலம் என்பதாகவும் அமையப்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி சாப்பிட்ட பழங்களில் திராட்சை பழங்களும் உள்ளன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிய பழங்களை, திராட்சை உட்பட புதிய பழங்களை சாப்பிடுவார்கள். இந்த செய்தி சுனன் அபூதாவுத் என்ற நூலிலே 3836 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திராட்சை பழம் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்த நன்மை தரக்கூடியது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார்ச்சத்து, வைட்டமின்கள் நிறைந்து காணப்படுகிறது. குறிப்பாக இதயத்திற்கு மிகச்சிறந்த ஆரோக்கியத்தை தரக்கூடியது. நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. சருமத்திற்கு மிகச்சிறந்த பாதுகாப்பாகவும் அமைகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக விரும்பி சாப்பிட்ட பழங்களில் அத்திப்பழம் என்ற ஒரு பழமும் உண்டு. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அத்தியும் ஒலிவும் இவைகள் மீது சத்தியமாக என்று குறிப்பிடுகிற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 95 சூரத்து தீன் வசனம் 1 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் அத்திப்பழம் ஒரு பரிபூர்ணமான நன்மையுள்ள பழம் என்று இஸ்லாமிய மார்க்கம் முன்மொழிகிறது. ஜீரணத்திற்கு மிகச்சிறந்தது. நார்ச்சத்து அதிகமாக இருப்பதனால் உடலுக்கு மிகச்சிறந்த வலிமையூட்டக்கூடியதாகவும் இரத்தத்தை சுத்திகரிப்பதிலே மிகச்சிறந்த ஒன்றாகவும் இருக்கிறது.
இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக விரும்பி சாப்பிட்ட பழங்கள், கனிவர்க்கங்கள் நமக்கு மிகச்சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை தருகின்ற வகையிலே அமைய பெற்றிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவனால் வழங்கப்படுகின்ற அந்த கனிவர்க்கங்களில் இருந்து எண்ணற்ற ஆரோக்கியங்களை வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.